பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். லாஸ்ட்டாக எனக்கு தோணுது ரவை கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய்கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூணையும் தாளிப்பு விடுங்க. ஃபஸ்ட்டு கடுகு அதெல்லாம் கூட இந்த ஏலக்காய் பட்டை ஒரு இலை மூணும் சேர்த்துக்கோங்க. பூவில் அந்த பூ ஒன்று உண்டுல, இந்த பூ இதிலேருந்து ஒரு இதை பிச்சு நான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கல. கடுகு சேர்க்குறேன். எனக்கு உளுந்தம்பருப்பு பிடிக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதனால சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது கூட எல்லாம் வெடிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புதினா, தேவையான காய்கறி. நான் வெங்காயம் ஒரு அரை கேரட்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஒரு 4 பீன்ஸு நான் இது கூட நறுக்கி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா இப்படி கிண்டி விடுங்க. இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ சேருங்க. அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். எந்த சமையல்னாலும் மல்லி இலை ஃப்ளேவர் சமையலையே டேஸ்ட் அதிகமாக்கிடும். இந்த டைமில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா காய் வெந்துருச்சு. எண்ணெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரவை நான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்னால் இது ஒரு 100ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உலக்கோட அளவு வரும். இதை நான் அப்படி போட்டுறேன். உப்பும் தேவையான அளவு போட்டுறேன். நான் அப்போவே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். நீங்கள் அந்த மஞ்சள் பொடி ஆட் பண்ணும் போதே உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மசிய விடுங்க. அப்போனா தான் ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்குறீங்களா அந்த டைம்லேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எந்த அளவில் ஃபஸ்ட்டு அளக்குறீங்களோ அதே அளவை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக இருக்கிறதோட லைட்டாக உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காய்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் அடியில் பார்த்துக்கோங்க.
கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. காயும் நல்லா வெந்துடும், கெட்டியாயிரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்படி நீங்கள் போடும் போது இப்படி கீழே விழணும். இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுன்னு அர்த்தம். இந்த டைமில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பண்ண கிச்சடி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.